ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன விலாக் வந்து பார்க்க போகிறோன்னா, இதை தொடர்ந்து ஒரு 3 நாள் அப்பப்போ எடுத்த வீடியோஸை இதில் நான் ஒன்றா எடிட் பண்ணி நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஊர்லேருந்து மாமனார் வந்து வந்திருக்கிறாங்க. மாமியாருக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால தான் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு வர சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து வராங்க. அவங்கள வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு கிளாம்பாக்கம் வந்து போகணும். நான் பசங்களை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு டியூஷனில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு டிஃபன் வேலை உடனே வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அவங்க வந்து பசங்களை கூட்டிகிட்டு வர நேரம் தான், அதனால தான் அடுப்பில் டீயும் வச்சுருக்கிறேன். இன்றைக்கி டிஃபன் வந்து இட்லி சாம்பார் தேங்காய் சட்னி வந்து பண்ணுறேன். இது கம்பு வந்து ஊற வச்சுருந்தேன் கூழுக்கு, அது வந்து கையோட கூழும் ஆக்கி வச்சிட போகிறேன். அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பு கூழுனா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அதை ஊற வச்சுருக்கிறேன். காலையில் வடித்த சாதம் வந்து இருக்குது, அந்த சாதத்தில் தான் வந்து கம்பு அரைச்சி போட்டு கூழ் பண்ண போகிறேன். இட்லி சாம்பார் பொடி வந்து காலி ஆகிடுச்சுங்க, அதுக்கு தான் கையோடவே வந்து அது வந்து வறுத்துட்ருக்கேன். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 ஸ்பூன் மல்லி, ஒரு அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் சோம்பும், 4 வெந்தயம், அவ்வளோதாங்க வந்து சேர்த்துருக்குறேன். அதெல்லாம் நல்லா வறுப்பட்டுறதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்ந்து இதை லைட்டாக வந்து வறுத்துட்டு ஆற வச்சு பொடி பண்ணிக்க வேண்டியதான். வந்துட்டிங்களா? சரி, வா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, கை கால் அலம்பிட்டு வாங்க, டீ போட்டு தரேன். என்ன ஸ்பீடு? சரி சரி, இறங்கி கீழே இறங்கி விழுந்துடாது, இறங்கி வா. ஃபஸ்ட்டே குக்கரில் வந்து பருப்பு கூட உருளைக்கிழங்கு சேர்த்து வேக வச்சுருக்கிறேன். சாம்பாருக்கும் காயும் வந்து வதக்கிட்டுருக்குறேங்க. வேறு ஒன்றும் இல்லை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய், சின்ன வெங்காயமும் வந்து சேர்த்துருக்குறேன். எல்லாம் சேர்த்து தான் வந்து வதக்கிட்டுருக்குறேன். இட்லி சாம்பார் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமாக வைப்பாங்க. இன்றைக்கி என் பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி வந்து வச்சுருக்கிறேன். அவளுக்கு காயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரைஞ்ச மாதிரியெல்லாம் வேகக்கூடாதுங்க, பார்க்குறதுக்கு கொஞ்சம் முழுசாக வந்து இருக்கணும். அதனால தான் வந்து பருப்பு தனியாக வேக வச்சுருக்கிறேன். காயை வதக்கிட்டு திருப்பி குக்கரில் இது எல்லாமே வந்து சேர்த்துட்டு ஒரு சவுண்டு வச்சு இறக்கிட்டோம்னா சாம்பார் ரெடி ஆகிடும். கடைசியாக சாம்பார் தூள் சேர்த்துக்கணும். இப்போ வந்து பருப்பு கூட இந்த வதக்கின காயெல்லாம் சேர்த்துருக்கிறேன். இப்போ இது ஒரு சவுண்டு வச்சிட்டோம்னா சாம்பார் ரெடி ஆகிடும். பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80% வெந்தால் போதும். அதுக்கப்புறமா நான் திருப்பி ஒரு சவுண்டு வைக்கிறீங்களா, அதில் வந்து கரெக்டாகிடும். ஒரு சவுண்டு வந்ததுக்கப்புறமா கடைசியாக தான் தாளிப்பு வந்து சேர்த்துருக்குறேன். இதில் வந்து இந்த நம்ம சாம்பார் பொடி இடிச்சோம் இல்லைங்களா, அதை நம்ம டைரெக்டாக சேர்த்தோம்னா கட்டிக்கிட்டே வந்துடும். அதனால தான் வந்து தண்ணியில் கரைச்சிட்டு வந்து சேர்த்துருக்குறேன். கூடவே வந்து எப்போதுமே சாம்பாருக்கு வந்து நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ கொஞ்சமாக சேர்த்து பாருங்கள், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நான் கடைசியாக எப்போதுமே வந்து பெருங்காயத்தூளும் வந்து சேர்த்துப்பேன். சேர்த்துட்டு இது கலந்துட்டு ஒரு கொதி வந்தாலே போதுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான கிராமத்து ஸ்டைலில், இது எங்கள் ஊர் ஸ்டைலில் அதுமாரி தான் வந்து பண்ணுவாங்க. இந்த இட்லி சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த சாம்பார் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவோன்னா, பருப்பு கூட எல்லா காயும் வந்து கட் பண்ணி போட்டு நல்லா வந்து வேக வச்சு கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கடைசியாக தாளிப்பு சேர்த்துப்பேன். இந்த சாம்பார் பொடியெல்லாம் போடுவேன். இன்னொரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சாம்பார் பொடிக்கு பதிலாக வெறும் சோம்பு மட்டும் வந்து வறுத்துட்டு பொடி பண்ணி அந்த பொடியை வந்து போடுவேங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது எங்கள் பாட்டி வைக்கிற மாதிரி அது. அதெல்லாம் நிறைய தடவை நான் விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இட்லி ஊற்றி வச்சுட்டு இந்த சட்னி வந்து அரைக்கணும். வேறு ஒன்றும் இல்லைங்க, முன்னாடி காமிச்சோம் இல்லைங்களா, அந்த குட்டி வனலை பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, இஞ்சி போட்டு வதக்கிட்டு அது கூட தேங்காய், பொட்டுக்கல்லை வந்து சேர்த்துருக்கிறேன். இந்த சட்னி கடைசியாக பச்சையாக ஒரு பூண்டு பல் சேர்த்துட்டு அரைச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சட்னிலாம் அரைச்சி வச்சுட்டு இட்லி ஊற்றி நாங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு 7:30 மணி போல் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சுங்க. அத்தை மாமா வந்து கூட்டிகிட்டு வரதுக்கு அவங்க வந்து வந்துட்டுருக்குறாங்க. ஒரு 8:30 மணி போலலாம் கிளம்பக்கம் வந்துடுவாங்க. அவங்கள போய் பிக்கப் பண்ணிட்டு வரணும். வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு லேட் ஆகிடும். சாதனை அப்போலாம் பசி தாங்க மாட்டாங்க. அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே டிஃபன் வந்து நான் ரெடி பண்ணேன். நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு தான் வந்து நாங்கள் அப்புறம் அவங்கள கூப்பிட்றதுக்காக கிளாம்பாக்கம் வந்திருந்தோம். மாமியாருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த 1 மாதமாகவே வந்து கொஞ்சம் உடம்பு வந்து முடியலைங்க. பேக் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்குது. படுக்க முடியல, உட்கார முடியல, நிற்க முடியல, வலி ரொம்ப அதிகமாக இருக்குது. அங்கேயே வந்து காமிச்சிருக்கிறாங்க. காமிச்சு டேப்லெட் சாப்பிட்டாலுமே அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அது செட் ஆகலை. சரி, அதனால தான் சரி இங்கே வந்து புறப்பட்டு வந்துருங்க, இங்கே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்கள கிளம்பி வர சொல்லியிருந்தோம். அவங்க ஃபஸ்ட் டைம் இந்த கிளாம்பாக்கம் வந்து வராங்க மாமா. அவங்களுக்கு வந்து அங்கேருந்து பஸ் மாதிரி வர்றதுக்கு அவங்களுக்கு சரி வராது, தெரியாதுங்கிறனால தான் அப்புறம் நாங்கள் பிக்கப் பண்ணுறதுக்கு வந்தோம். பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு 9 மணி போல் ஆகிடுச்சிங்க. வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றி அவங்கள சாப்பிட வச்சுட்டு, எப்போதுமே அங்கே சாப்பிட்டதுமே வந்து காஃபி குடிப்பாங்க. காஃபி போட்டு கொடுத்துட்டேன். குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் வந்து எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. குழம்பு மிளகாய்த்தூள் தான் மெயினாக வந்து கேட்டிருந்தேன். நான் இந்த மாதம் வந்து நான் அரைக்கல. இப்போ கொஞ்சம் நாளாக தான் வந்து நான் அரைச்சிட்ருக்கேங்க குழம்பு மிளகாய்த்தூள்லாம். எப்போதுமே என்னோடய மாமியார் தான் வந்து எனக்கு வந்து குழம்பு மிளகாய்த்தூள் அரைச்சி கொடுப்பாங்க.
அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்கன்னு வந்து சொல்லியிருந்தேன். கொஞ்சம் நிறையவே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் இட்லி மிளகாய் பொடி, அப்புறம் அந்த கொழுந்தனார்லாம் என்னென்ன கேட்டாங்களோ அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பசங்களுக்கு தீனி, அதுக்கப்புறம் வந்து எங்கள் தோட்டத்தில், அதாவது மாமியார் வீட்டில் வந்து அவரைக்கொடி வந்து போட்டிருந்தாங்க தோட்டத்தில். காய் நிறைய வந்து காய்ச்சிருந்ததுங்க. ஒரு 1/2 கிலோவுக்கு மேலேயாவது வந்து இருக்கும். அதையும் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் எனக்கு அங்கே விற்கிற கத்திரிக்காய் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. பச்சை கத்திரிக்காய், பிஞ்சு கத்திரிக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ஒரு 1 கிலோவுக்கு மேலேயே தான் இருக்கும். அதுவும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த மாதிரி பச்சை கத்திரிக்காய் இங்கே வந்து கிடைக்க மாட்டேங்குதுங்க. அது வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக தான் கிடைக்கிது. அதோட இந்த கத்திரிக்காய் நல்லாயிருக்கும். எங்கள் மாமியாருக்கு வந்து தெரியும். அதனால தான் அதை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா, அங்கே பிரித்த அந்த கோதுமை மாவு அதெல்லாம் அப்படியே தானே இருக்கும். நம்ம இங்கே வந்துட்டோம்னா வேஸ்ட்டாக போயிடுமேன்ட்டு அதெல்லாம் என்னென்னமோ எடுத்துகிட்டு வந்துட்டாங்க மாமியார். அது கொழுந்தனார் கிட்டலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்போ எனக்கு தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு மீதி எல்லாத்தையும் அப்புறம் திருப்பி எடுத்து பேக் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு டேப்லெட்டு சாப்பிடலாம் மறந்து போச்சுன்ட்டு அப்புறம் அதை எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்கள டேப்லெட் சாப்பிட சொல்லிவிட்டு அப்புறம் படுக்கிறதுக்கு ஒரு 11 மணிக்கு மேலே வந்து ஆயிடுச்சு. அப்புறம் இது அடுத்த நாள் காலையில் வந்து எடுத்ததுங்க. அவங்களுக்கு லஞ்சு பேக் பண்ணி அவங்களுக்கு ஆஃபீஸ் அனுப்பிச்சி விட்டுட்டு காலை டிஃபன் வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு பசங்களை வந்து வீட்டில் விட்டுட்டு தான் வந்து மாமா இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. அத்தையை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்து வந்திருந்தேன். இந்த 1 மாதமாகவே அவங்களுக்கு கொஞ்சம் முடியல தாங்க. நம்மளாலேயும் வந்து இங்கேருந்து போக முடியல. ஏன்னா பசங்களுக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருந்தது. நம்மளால அவங்க ஊரில் போய் பார்த்துக்கவும் முடியல. அதனால தான் அப்புறம் வந்து சரி வராது, நீங்கள் இங்கே கிளம்பி வந்துடுங்கன்னு சொல்லிட்டோம். அது இந்த 1 மாதத்தில் அவங்களுக்கு பாதி உடம்பு இல்லைங்க போயிடுச்சு. சுத்தமாக வந்து அவங்களால முன்னாடி பழையபடி வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கவும் முடியல. ரொம்ப ஸ்லோவாக தான் நடந்துட்டு இருந்தாங்க. நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு, அதாவது கொஞ்சம் தூரம் கொண்டு வந்து விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருங்க, நான் வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் பார்க் பண்ணிவிட்டு ஒரு 8:30 மணி போல் வந்தேங்க. வீட்டுக்கு போக 1 மணி ஆகிடுச்சு. டாக்டரெல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ரே எடுக்கணுன்னாங்க. என்ன அவங்களுக்கு ப்ராப்ளங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். எக்ஸ்ரேலாம் எடுத்துகிட்டு அப்புறம் டேப்லெட்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கே 1 மணி ஆகிடுச்சு. அவங்களால சுத்தமாக வந்து முடியலைங்க. அங்கே பார்க்கிங்லேருந்து நடந்து வந்தது ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி அந்த ஒரு 4 மணி நேரம் கிட்ட அலைஞ்சதில் இன்னும் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. நேற்று போயிட்டு வந்த ட்ராவல் வேறு அவங்களுக்கு சுத்தமாக முடியல. இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் வீட்டுக்கு வந்துட்டு அவசர அவசரமாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங்காக வந்து கிளம்பி இங்கே பக்கத்தில் செங்கல்பட்டில் வந்து அத்தையோட தம்பி இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் தான், ஸ்ட்ரோக் வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் தான் இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் தேடி வந்துட்டுருக்காங்க. அத்தை ஒரு 2 வாரத்துக்கு இருப்பாங்க. மாமா தான் நாளைக்கு கிளம்புறாங்க. அவங்க தான் அப்புறம் பார்க்கணுன்னு சொன்னதுனால தான் அப்புறம் கூட்டிகிட்டு வந்திருந்தோம். ஈவினிங் நானும் வந்து வடையும் வந்து சுட்டிருந்தேங்க. மாமா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் பெருசாக வீடியோ எடுக்கலை. சாப்பிட்டுட்டு வந்த உடனே இங்கே வந்தது இவங்க வேறு பஜ்ஜி வேறு போட்டு வச்சுருந்தாங்க. சுத்தமாக சாப்பிடவே முடியல. நாளைக்கு 2 பஜ்ஜி சாப்பிட்டு காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பேசியிருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோங்க. வீட்டுக்கு ஒரு 9 மணி போலலாம் வந்துட்டோம். அப்புறம் இப்போ பார்க்குறது இது அடுத்த நாள் காலையில் வந்து எடுத்த வீடியோங்க. அது சண்டே அன்றைக்கி எடுத்தது. ஊர்லேருந்து அத்தை மாமா வந்திருக்கிறதுனால நம்ம மரத்தில் இளநீ கொஞ்சம் இருக்குது. அவங்க வராங்கன்ட்டு தான் கொஞ்சம் நாங்கள் விட்டு வச்சுருந்தோம் பறிக்காமல். அவங்க சாதனப்பா அதை தான் வந்து இளநீ பறிச்சிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி காலையில் டிஃபன் வந்து அத்தை பொங்கல் தான் வந்து கேட்டிருந்தாங்க. சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நெய் கொஞ்சம் கம்மியாக சேர்த்து பொங்கல் தான் வந்து பண்ணியிருந்தேன். இது வந்து மாமா இடித்த இட்லி பொடின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது உடச்ச கடலை போட்டு இடித்தது அது. பொடி மாரியும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தண்ணி கலந்து கூட சட்னி மாரியாக வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு வந்து சொன்னாங்க மாமா. அத்தை மாமா ஊர்லேருந்து வந்ததுலேருந்து நான் பெருசாக ரொம்ப வீடியோஸ் வந்து எடுக்கலைங்க. சும்மா அப்பப்போ எடுத்த கிளிப்ஸ் தான் இன்றைக்கி ஒரே வீடியோவில் வர மாதிரி எடிட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கிறேன். காலையில் டிஃபன் வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கடைக்கு போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து உடனே மதிய சமையல் வேலையும் ஸ்டார்ட் பண்ணேன்னா சமையல் செய்கிறது எதுவும் பெருசாலாம் வீடியோ எடுக்க முடியல அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அத்தைக்கு வந்து வயிறு சுத்தமாக சரியில்லை. எனக்கு வெறும் தயிர் இல்லை ரசம் மட்டும் இருந்தால் போதுன்ட்டாங்க. அவங்களுக்காக மெயினாக வந்து ரசம் வச்சு முட்டை மட்டும் அவங்களுக்கு வேக வச்சுட்டு, பசங்க இருக்கிறனால எங்களுக்கு மட்டும் வந்து சிக்கன் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்துருந்தேன். சிக்கன் கிரேவி. சாதனாப்பாக்கும் மாமனார் வந்து பார்த்திங்கன்னா காளான் கிரேவி வந்து வச்சுருந்தேன். கொஞ்சம் சேர்த்தே தாங்க வச்சுருந்தேன். நைட்டு சப்பாத்தி போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்குன்னு தனியாக தொட்டுக்கு எதுவும் தேவையில்லை, இந்த கிரேவி இருந்தாலே சாப்பிட்டுப்பாங்க. வெற்றிக்குட்டிக்காக மெயினாக பார்த்திங்கன்னா ரசம் வச்சுருக்கிறதுனால அவனுக்கு சும்மா ஒரு 4 பீஸ் போட்டு 65 வந்து பண்ணியிருந்தேன். அப்புறம் தயிர் முட்டை வத்தல் பொரிச்சிருந்தேங்க. அவ்வளோதாங்க. அன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு சமையல் தான். அதுக்கப்புறம் பெருசாக ரொம்ப வீடியோஸ் வந்து எடுக்கலை. இது வரைக்கும் எடுத்த வீடியோஸ் தான் இன்றைக்கி ஒரே விலாகில் வர மாதிரி ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி ஷேர் பண்ண வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகில் வந்து பார்க்கலாம். அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து ராகி இடியாப்பம் ரெசிபிக்கு கேட்டுகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக நான் வந்து இன்னும் ஒரு 2 டேஸில் அதை நான் ஷேர் பண்ணிடுறேன், கோச்சிக்காதீங்க.